ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரேட் பெட்டை. நான் உங்கள் ராகுல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சீரியஸில் ஸ்டார் கேண்டிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதிலே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா மார்னிங் ஸ்டார், இன்னொன்று வந்து என்னென்னா ஈவினிங் ஸ்டார். ஸோ இந்த 2 ஸ்டாரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Gada magamasa. ஓகே, மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார்னால் என்ன? இதுக்கு ரெண்டுத்துக்குமே ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான், சிம்பிளான டிஃப்ரென்சஸ் தான். என்னென்னா, மார்க்கெட் ஃபுல்லாக டவுனில் போயிட்டுருக்கு. சடனாக ஒரு சிக்னல் வந்துட்டு அப்புறமா மார்க்கெட் வந்து அப்பாக இருந்துச்சுன்னா, அதாவது ரிவர்ஸ் அப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட் தான் ஈவினிங் ஸ்டார். அதாவது மார்க்கெட் ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சிக்னல் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ஆகிறது பேர் ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ மார்னிங் ஸ்டார்னால் என்னென்னா, இந்த மார்னிங் ஸ்டாரை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து ரெட்டாகவே விழுந்துட்டுருக்கும். ஒரு 3 கேண்டில் எடுத்துக்கோங்களேன். ஒரு 3 கேண்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய ரெட்டாக இருக்கும், அடுத்தது இந்த கொஞ்சம் ரெட்டு கம்மியாகும். இப்படி ரெட்டை கம்மியாகி சடனாக வந்து ஒரு பிக் க்ரீன் கேண்டில் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அப்போன்னா என்ன அர்த்தம்னா, பையர்ஸ் வந்து அந்த மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ வந்து என்ன ஆக போகுதுன்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுது. இதுதான் மார்னிங் ஸ்டார். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மார்னிங் ஸ்டாருக்கு நேர் ஆப்போசிட் தான் இந்த ஈவினிங் ஸ்டார். அதாவது எப்படின்னா, நல்லா க்ரீன் சிக்னல் விழுந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கேண்டில் நல்லா ஒரு க்ரீனால் ஆரம்பிக்கும், அப்புறம் கடைசியாக கண்டிங்கன்னா நல்ல ஒரு பெரிய க்ரீன்லேயே இருக்கும். சடனாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து விழுகும். அப்போனா என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் மார்க்கெட்டில் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அதோடய ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் ரெண்டுமே எதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம மார்னிங் ஸ்டார்னால் என்னென்னு தெரியும், ஈவினிங் ஸ்டார்னால் என்னென்னு தெரியும். ஆனால் இதை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம வந்து போய் ஷேரை வாங்குறதோ விற்கிறதோ இல்லாமல் நமக்கு ஒரு 4 செக்லிஸ்ட்டுமே இருக்குது. அது என்னென்னா, வால்யூம் பார்ஸ் பார்த்துக்கணும். வால்யூம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பேர் வாங்குகிறாங்க, எவ்வளோ பேர் விற்றுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வால்யூம்ஸில் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் லைன் எவ்வளோக்கு கீழே போகும், எவ்வளோ வரைக்கும் போகுங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் 3வது வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர், அப்புறம் 4வது வந்து MACD கிராஃப். இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு இது எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அது மார்னிங் ஸ்டாராக ஈவினிங் ஸ்டாராக எது நமக்கு ஆப்ட் ஆகுதோ அதை ரைஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் த மார்னிங் ஸ்டார் அது ஈவினிங் ஸ்டார் நம்ம வந்துட்டு ஷேரை வாங்குறதோ விற்கிறதோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி எல்லா செக்லிஸ்ட்டும் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான கேண்டிலை ஐடென்டிஃபை பண்ணி பை அண்டு செல் பண்ணாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இந்த மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார், இப்போ இது ரெண்டுத்தோட ஓவரால் லாஜிக் என்னென்னா, மார்னிங் ஸ்டார் வந்து எப்படின்னா கீழே இருந்து மேலே வரும், அதாவது டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்துகிட்ருக்கும், ஒரு சிக்னல் வந்ததுக்கப்புறம் அப் ஆகிடும். அது ஈவினிங் ஸ்டார்னால் என்னென்னா மேலேருந்து கீழே வரும். ஓகேங்களா? அதாவது அப்லேயே இருந்துட்டு திருப்பி டவுனுக்கு வருது. ஸோ இதுதான் வந்து மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த செட் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you.